வணக்கம். நான் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி அமைஞ்சு இப்போ ஆரோக்கியமான ஒரு எதிர்க்கட்சியா திமுக உதயநிதி தலைமையில் மிகவும் தீவிரமாகவும் மிகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் திமுகவினுடைய கலைஞர் அவர்களின் தலைமையிலான திமுக, மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக, இந்த முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் ஜாம்பவான்கள் என்ன உழைப்பை உழைச்சு, களத்தில் எந்த மாதிரியான உழைப்பை உழைச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலே கொண்டு வந்தாங்கிறத பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை. இட்ஸ் ரீஃப்ரேம்டு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் பார்க்கல அப்படின்னு நிறைய புதிய தலைமுறை மக்கள் பேசுகிற மாதிரி நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ பொலிட்டிக்கலி ஒரு நல்ல அஜெண்டா செட் பண்ணால் கரெக்டாக எதிர்கட்சியாக செயல்படுவாங்கங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, தொண்டர்களுக்கு இருக்குது, இளைஞர்களுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது முன்னாள் முதல்வர்கள் மதிப்பிற்குரிய திரு கலைஞர் மற்றும் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த திமுக என்பது மிகவும் மலர்ந்த ஒன்றாக இருந்தது. எதிர்கட்சியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் அரசியல் கொள்கையையும் நாகரிகத்தையும் கடைபிடித்து நிறைய விஷயங்களை பண்ணி வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தலைமுறையினுடைய வேகமுடைய மாற்றத்தில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ அதை போல ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேறொரு அணியின் தலைமையிலான இப்பொழுது நடந்து வரும் இந்த திமுகங்கிறது கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ தலைமையில் உண்டான திமுகவினுடைய ஆக்கத்தை போன்ற அல்ல. இதே போல ஒரு சில நடவடிக்கைகள் ஒரு சிலரால் நடைபெற்று வருமாயின் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆட்சியை கவிழ்க்க முடியும், நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கவுத்ததுக்கப்புறம் தனி மெஜாரிட்டியோட இதே தமிழக வெற்றி கழகம் அறுதி பெருந்தாம்பியா மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்று வரும். அப்படி முழு ஆதரவையும் பெற்று வரும் பொழுது எதிராப்பில் உள்ள எந்த கட்சிகள் இதற்காக என்ன விஷயங்களில் செயல்படுறாங்களோ அவங்க முழுமையாக வளர முடியாத நிலை கூட ஏற்படலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திமுகவை அழித்து விடலாம் என்று சொன்னவர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னது உண்மை. நடக்கப்பட்டது, நடத்தி காட்டப்பட்டதும் இங்கு உண்மை. யாரின் தலைமையிலே என்று கேட்டீர்கள் என்றால் மதிப்பிற்குரிய திரு கலைஞர் மற்றும் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மட்டும்தான். 1000 நிர்வாக ரீதியான அல்லது அரசியல் ரீதியான குறைபாடுகளை, விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் இந்த திமுக தலைமையிலான ஒரு கட்சியோ கருகின்ற செயல்பாட்டிலிருந்து முழுவதுமாக செயல்பாடு விளங்கி வேறொரு திசையில் இது சென்று கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உணர முடிகிறது. 6 மாத காலம் பொறுத்திருந்தால் அவர்களின் ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை பொறுத்து மக்களை மதிப்பெண்ணிடுவர், அதை பொறுத்து எதிர்கட்சியிலும் மதிப்பெண்ணிடுவர். ஆனால் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், அந்த ஒரு படத்தில் வர மாதிரி தான் அவன் ஒழுங்காக ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருப்பான். இப்போ சும்மா இருக்கவனை தூண்டி விட்டு ஊருக்கு காலேஜ் கட்டிட்டு ஊருக்கு காலேஜ் நடத்துகிறான், கவர்மெண்ட் நடத்துகிறான், ஒரு தனி கவர்மெண்ட்டே நடத்துகிறான்னு. தட் இஸ் அ ப்ராக்டிக்கல் திங்ஸ் இஸ் கோயிங் ஆன். முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை கண்காணிக்க தவறிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தலுக்கு பின்னாடி தமிழக முன்னேற்ற கழகத்தை மட்டுமே கவனித்து வருது. மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கலை. இதற்கு முன்னாடி இருந்த திமுக அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை கவனிச்சது. திமுக இல்லாத வாய்ப்புகளை 2 முறை திமுக வாய்ப்பு இருந்தது. அந்த 2 முறை நினைச்சிருந்தால் எத்தனையோ கோடிகளை கொட்டி கண்டிப்பாக அந்த சமயத்தில் திமுக ஆட்சி ஆண்டிருக்க முடியும். ஆனால் அன்றும் சிறப்பாக தளபதி அவர்கள் சரி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் சரி, அன்று கலைஞர் அவர்களும் சரி, அந்த 2 முறை வாய்ப்பு கிடைத்தும் கூட அதற்குண்டான நடவடிக்கையில் பாசிபிலிட்டிஸை இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் கூட, ஆனால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கல எண்ணங்கள் எங்கும் நிகழவில்லை. இப்போ ஒரு நடிகர் வந்துட்டார், இவர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எதிர்த்தரப்பில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் கூட இந்த ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா திமுகவிற்குண்டான அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதை விட்டு இந்த அளவுக்கு வெளியே போய் அவங்க நகர்ந்திருக்க மாட்டாங்க. இது கலாச்சார திமுகவினுடைய சரியான பாதையிலிருந்து விலகி சென்று இந்த திமுக செயல்பட்டு வர்றதா கருதுகிறேன். இது கண்டிப்பாக மக்களிடத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாது. மற்ற விஷயம் ஜென் Z தலைமுறையை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுறோன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் ஓகே. அதில் மீண்டும் மீண்டும் மீண்டும்
நீங்க வந்து வேற மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாகிட்டு இருந்தால், இது மக்களுக்கு மீது மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்துமே தவிர, திருப்தியை ஏற்படுத்தாது. அதனால கடந்த ஒரு 15 வருட காலங்களாக திமுகவை பார்த்து ரசித்தவன் என்ற முறையில் கூறுகிறேன். முன்னாள் முதல்வர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, செயல்பட்ட விதங்கள் மக்கள் அவர்கள் மீது அவ்வளவு ஒரு அரசாங்க ரீதியாகவோ, பொலிட்டிக்கல் ரீதியாகவோ குறைகளே இருந்தாலும், அவர்களை ஆதரித்த பல நிலைகள், அவர்களை வந்து ஏற்றுக்கொண்ட பல கோட்பாடுகள், பல தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் இருந்ததுண்டு இந்த மண்ணில். ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன், இது ஒரு 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 கொள்கை வழியாக, ஒரு மரபு வழியாக ஒரு திமுக அப்படின்னா எப்படி ஒரு கட்டமைப்போடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது காரணம் அந்த முன்னால் வந்த அந்த அரசியல் டிசிப்ளின் தான். அந்த பொலிட்டிக்கல் டிசிப்ளின் விச் வாஸ் வெரி கிளியர் இன் டிஎம்கே, ஐ திங்க் விச் ஸ்டார்டட் டு அதோட சின்ன பேஸை வந்து வேறு தலைமையிலான ஒரு சில நபர்கள் இதை தொட்டு பார்த்து ஏற்கனவே அரசியலுக்கு முன்னாடி, அதாவது விஜய் வந்து பிரச்சாரம் ஏற்கொண்டு பொழுது தலைமையை விட மற்றவர்கள் பண்ணின அதிகபட்ச கூத்துனால தான் நிறையா விஷயங்கள் நடந்து ஒரு இடத்துல, அதாவது கொஞ்சம் இடத்துல ஜெயிக்க வேண்டிய ரொம்ப இடத்துல ஜெயிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா இது மாதிரியான குடைச்சல்களை, இது மாதிரி விஷயங்களை பண்ணாமல் ஆரோக்கியமான எதிர்கட்சியாக நடக்க வேணும். அந்த பழைய திமுகவினுடைய பாணியோடு இருக்கிறது உண்மையாலுமே மக்கள் விரும்பும் திமுக. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது செயல்பட்டு வரும் ஒரு முறை என்பது ஏற்றுக்கொள்வதாக திமுகவினரே சில இடங்களில், பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.